கேட்பதற்கு வாசித்த வேத பகுதிக்கு நேராய் சிந்தைகளை திருப்பி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரே நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்க போறோம். ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போக போறோம். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே, புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு, கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு, அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே, அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. பிதாவே எங்களோடும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் இடைவிட்டு விடுவீராக. வசனத்தை முழு தைரியத்தோடு உடைய பிள்ளைகளுக்கு சொல்ல அடியனை பலப்படுத்தும். மனுஷிகம் ஒன்றும் வெளிப்படாதபடி நீர் மாத்திரம் வெளிப்படும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட கொரிந்து சபையின் விசுவாச மக்களுக்கு எழுதுகிறார். 55,000 பேர் கொண்ட தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட கொரிந்து சபை, விக்கிரக ஆராதனை வேசித்தனம் நிறைந்த அந்த சபைக்கு மிஷினரி பயணம் செய்த போது அந்த சபையை நிறுவுகிறார். 55,000 பேர் அந்த சபையில கூடி ஆராதிக்கிறார்கள். இப்ப பவுல் போக முடியாது, அதனால கடிதம் மூலமாய் அந்த சபையின் நிலவரங்களை அறிந்து கொண்டு அந்த சபையை உற்சாகம்படி எழுதின வார்த்தை தான் இந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 முதல் நாம் வாசிக்க கேட்டோம். இப்ப 9வது அதிகாரம் 24வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆமென். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களே டிவியில. அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்காக அந்த பந்தய சாலை இல்லையா, ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஓடுறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக பந்தய சாலையில எல்லாரும் ஓடுவார்கள். ஆனா பந்தய பொருள் ஒருத்தனுக்கு தான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? உங்க மேல எனக்கு ரொம்ப வருத்தம். ஸ்தோத்திரம். ஒரு வசனமும் உங்களுக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது, ஒழுங்கா கீழ்ப்படியவே மாட்டீங்க. ரொம்ப வெறுப்பாகுது. 3 மாசத்துல கத்துட்டேன் உங்களை. ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணி கீழ்ப்படியாத ஒரே சபை நீங்க தான். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யல, ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்ல, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். உங்களோட தெளிவாய் ஆண்டவர் இன்னைக்கு பேசுவார். இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எப்படி வாழ போறீங்கன்னு அப்படி இருக்கு அந்த செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். சொன்ன கிரியை செய்யாத பிரசங்கத்தை நான் பண்ண மாட்டேன்னு. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் வர சர்ச் போர்டில் பேசிட்டு நான் சொல்லிடுவேன், வர மாசத்துல இருந்து முதல் வாரம் மட்டும் தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன்.
3 வாரம் வெளி பிரசங்க கூப்பிட போறேன். ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணி கிரியை செய்யாத பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்க விரும்ப மாட்டேன். ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணா அது கிரியை செய்யணும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியணும். போன வாரம் தெளிவா சொன்னேன். ஸ்தோத்திரம். பரலோகம் நீங்க போனா புதங்க நம்ம வரணும்னு. ஸ்தோத்திரம். பரலோகம் போனன்ற எண்ணமே இல்லாம ஞாயிற்றுக்கிழமை எதற்காக வரீங்க? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதுதான் செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவன் மாத்திரமே பெறுவான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆதலால் வாழ்க்கை என்கிற பயணத்துல ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான விசுவாச மக்களே, நீங்கள் ஓடுவது வெறுமையாய் போய்விடக்கூடாது. அதனால பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள் என்று சொல்லி தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையை அவர் உற்சாகப்படுத்துகிறார். நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் முடியும் போது முடிய போகிறது. சீக்கிரத்துல நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த உலக வேஷம் சீக்கிரமாய் கடந்து போக போகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஸ்தோத்திரமே. கண்டிப்பா முடிவு உண்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீக்கிரம் வருவார். எல்லாத்துக்கும் முடிவு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்வோமானால், நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தின் முடிவிலே நாம் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். ஆமென். எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம? சொல்லுங்க. எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் போறதுக்கு சர்ச்சுக்கு வரோம். இது உண்மைதானே? ஸ்தோத்திரம். நீங்க வந்து கொண்டிருக்கிறீங்களே, இத்தனை நாளாய் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே, சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்க மனசாட்சி மேல உங்க வலது கரத்தை உயர்த்தி நான் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் நிச்சயமாய் 100% என்னை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கன்னு நம்புறவங்க இங்க இருந்தா உங்க வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வச்சு ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு தெரிந்து நீங்க போக மாட்டீங்க, தேர மாட்டீங்க. தெரிஞ்சுதானே? சொல்லுங்க. தெரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் ஓடணும்? ஸ்தோத்திரம். வெளியில இருந்துட்டு அவங்க கூடவே விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு அவங்க கூட வாழ்ந்து அவங்க கூடவே நரகத்துக்கு போலாமே. இப்ப சர்ச்சுக்கு வந்துட்டு நரகத்துல போனா ரொம்ப அவமானம். ஆமென். சர்ச்சுக்கு வராத பக்கத்து வீட்டுக்காரன் அங்க பார்த்து சிரிப்பான். இந்த அம்மா பைபிளை தூக்கின்னு வரம்புள்ள சர்ச்சுக்கு போயிருந்து கட்சியில இது எங்கதான் வந்துக்குது. ஸ்தோத்திரம். அங்க போய் நிம்மதி இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கொரிந்து சபையே, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள். நிச்சயம் இல்லாம ஓடாதீங்க. எனக்கு கன்ஃபார்மா இந்த ஓட்டம் முடியும் போது நான் சொல்றேன், என் ஆவி இப்ப பிரிஞ்சா பரலோகத்துல அப்பா மடியில இருக்கும். உங்களால சொல்ல முடியுமா? இப்ப ஆவி பிரிஞ்சா எங்க இருக்கும்? அப்பா மடியில ஆவி இருக்கும். நிச்சயம் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அதுதான் ஆசையும். பவுல் அழகா சொல்றார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு மிகுந்த ஆசை. ஆனா நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். என் ஆசையெல்லாம் நிராகரித்து விட்டு உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்துல அழகா ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி, இந்த உலகம் என்பது நாடக மேடை. ஸ்தோத்திரம். ஆமென். நாம் எல்லாரும் நடிகர் நடிகைகள். நம்ம கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தின் வேஷம் சீக்கிரமா கடந்து போகிறதே, முடிவு வருகிறதே. முடியும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குதா? என்ன மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? நான் என் கண்ணை மூடுவேனானால் அப்பா மடியில கண்ணை திறப்பேன். ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். நிச்சயமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமா ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அதை தாங்க சொல்றாரு 24வது வசனம். பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? எல்லாருக்கும் பிரைஸ் கிடைக்காது. ஓடுற எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்க முடியாது. ஒருவனே பந்தய பொருளை அடைவான் என்று அறியீர்களா? ஆகையால் என் அருமையான சபையோரே, கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற சபையோரே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். ஆமென். என்னுடைய கோல் முடியும் போது எனக்கு வைத்திருக்கிற ரிவார்ட, எனக்கு வைத்திருக்கிற அவார்டு, எனக்கு வைத்திருக்கிற பரிசை நான் பெற்றுக்கொள்ளுகிற நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
நீங்களும் அப்படி ஓட வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப நம்முடைய ஜீவன் பிரியும் தெரியாதுங்க. இந்த நிமிஷம் பிரிந்தாலும் நான் அப்பாவோடு இருப்பேன் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாண்டமே என் கூடவே இரும். ஆமென். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. அவர் இல்லாம வாழவே முடியாது. ஸ்தோத்திரம். அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்களாம் எப்படி வாழறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறாரே, அவர் நிச்சயமா ஓடினாரா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஒன்னு ஸ்தோத்திரம் தீமோத்தேயு 1:15 அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாவிகளில் பிரதான பாவி நான். யார் இவரு? பாவிகளில் வாசிங்களா 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கவும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். யார் இவரு? சொல்லுங்களேங்க. பவுல் யாரு? பாவி, பிரதான பாவி. ஸ்தோத்திரம். பிரைம் குற்றவாளி இவரு, பிரதானமான பாவி. ஸ்தோத்திரம். ஆனா முடிக்கும் போது அவருடைய ஓட்டம் எப்படி முடிஞ்சது பாத்தீங்களா? முடியுது பாத்தீங்களா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பாவி, இப்ப முடிக்கும் போது சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் பாத்தீங்களா? இது முதல் முடிய போதில் என் வாழ்க்கை. இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓட்டம் முடியும் போது நமக்கென வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் நாம் ஓடணும். எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாம் பெற்றுக் கொள்வோமா என்ற நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லி சபையை ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். அவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் பிரதான பாவி என்று ஆரம்பித்தார், நம்மள மாதிரியே. ஆனா அவர் ஓட்டத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், இன்னிலிருந்து எனக்காக ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று முடிக்கிறார். எனக்காக ஒரு கிரீடம் இருக்கிறது. அதை ஸ்தோத்திரம் அடுத்து தொடர்ந்து வாசிக்கிற போது எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அந்த நாளிலே, ஓட்டத்தை முடிக்கிற நாளிலே அவர் தந்தருளுவார் என்று முடிக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டார் கிடையாது. நல்ல போராட்டத்தை போராடினால், நல்லபடியாய் நீங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ஜீவ கிரீடம் உண்டு, நீதியின் கிரீடம் உண்டு. அதைத்தாங்க 1 கொரிந்தியர் 9 எழுதுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், நிச்சயம் இல்லாமல் ஓடாதீர்கள். நிச்சயம் இல்லாம ஓடாதீங்க. நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. நாம் நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற போது எனக்காக நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், வாடாத மகிமையின் கிரீடம், இப்படி பல கிரீடங்கள், 7 கிரீடங்கள். இந்த எல்லா கிரீடத்துக்கு நான் சொந்தக்காரனாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது ஏதோ நானும் வந்தேன் போனேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே ஒரு விஷயம் உங்களை நிதானித்து பார்த்து, ஒருவேளை நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால் நிச்சயத்தோடு இன்னிலிருந்து ஓடும்படி ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புவாராக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஓடுகிற ஓட்டம் எப்போ முடியும் தெரியாது, எப்போ முடியும் தெரியாது. நாளைக்கு இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அடுத்த மாசம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். ஓட்டம் முடியும் போது நான் நிச்சயமாகவே எனக்காய் வைத்திருக்கிற அந்த கிரீடங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். நிச்சயம் இல்லாமல் நம்ம ஓடவே கூடாது. அழகா சொல்றாரு பாருங்க 9:25. ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:25 என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமா இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி. அடுத்த வசனம், ஆதலால் நாம் நிச்சயம் இல்லாதவனாக ஓடே. நிச்சயம் இல்லாம ஓடாதீங்க. ஸ்தோத்திரம். எடுக்கும்போது சொன்னீங்க, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சபைக்கு வரேன்னு. ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம் இருக்கணும். போயிடுவேனா
நான் பரலோகத்துக்கு போயிடுவேனாங்கிற அந்த நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் நாளைக்கு வந்தா ஸ்தோத்திரம் நான் பரலோகத்துல இருக்க முடியுமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் பரலோகத்துல இருப்பேன்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா, கன்ஃபர்மேஷன் இருக்குதா, ஏசு இன்னைக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா, ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3:9 அழகா சொல்றாரு. ஏன் அவர் வரல? 1ஆம் நூற்றாண்டிலே சொன்னாரு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு. ஆனா ஸ்தோத்திரம் 21 நூற்றாண்டாகி போச்சு, இன்னும் வரல. ஸ்தோத்திரம் ஏன் வரல தெரியுமா? ஸ்தோத்திரம் 2 பேதுரு 3:9 சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் ஸ்தோத்திரம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆமே. இன்னைக்கு இங்க வந்தா இந்த சபையில இருந்து எத்தனை பேர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற கன்ஃபர்மேஷன்ல இருக்கிறோம்னு பாருங்க. நம்ம ஒருவரையும் அவர் இழந்து போக கூடாது. யோவான்ல அழகா சொல்வார், எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் பண்ண மாட்டேன், இழந்து போகவே மாட்டேன் என்று சொல்லுவார். அப்ப வந்திருக்கிறவர்களே ஸ்தோத்திரம், நிறைய கூட்டம் ஸ்தோத்திரம் சபையில இல்ல, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணி தான் கூட்டமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம ஒரு சிலராயிருக்கிறோம். ஒரு சிலா இருக்கிறவர்கள் பரலோகத்துல நான் இருப்பேன் ஆண்டவர் வந்தா அப்படின்ற ஸ்தோத்திரம் நிச்சயத்தோடு வாழும்படி இந்த வார்த்தைகள் உங்களை இன்றைக்கு தட்டி எழுப்புவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது மாதிரிலாம் ஸ்தோத்திரம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தப்புன்னு மெசேஜை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் சர்ச்சை. ஸ்தோத்திரம். அதை ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஸ்தோத்திரம். இந்த ஓட்டத்தை குறித்த ஒரு நல்ல உதாரணம் தான் யாக்கோபுடைய 2 மனைவிகள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 2 மனைவிகளுடைய ஓட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சீரியா தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போகிறார். இஸ்ரவேல்ல இருந்து சிரியாக்கு. இஸ்ரவேல்ல இருந்து எங்க ஓடுறாரு? சிரியாவுக்கு ஓடுறாரு. அங்க 2 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்தார். பார்த்தா இல்லையா? 3 வாரமா அதுதான் செய்தி கேட்டுக்கிறோம். 20 வருஷமா திரும்பி வரும்போது எப்படி அவர் திரும்பி வந்தார், ஸ்தோத்திரம், என்ன சொல்லி அவங்க மனைவிகளை அழைத்தார் அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்படின்னா 31வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 31:14. அதற்கு ராகேலும் போதும். ஸ்தோத்திரம். இப்ப யாக்கோபு கூப்பிடுறாரு, ஏமா உங்க அப்பாவுடைய முகம் சரியில்லை, நம்ம எங்க இருந்து கிளம்பிடுவோம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மனைவிகளா இருந்த ராகேலும் லேயாலும் கணவனோடு கிளம்புவதற்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட், இனி எங்கள் தகப்பன் வீட்டில் பங்கும் இல்லை, எந்த விதமான பாத்தியமோ இல்லை என்று சொல்லி தகப்பன் வீட்டை விட்டு உதறிவிட்டு யாக்கோபோடு கூட இப்ப எங்க வராங்க? கானான் தேசத்துலதான் அவங்க அப்பா யாக்கோபோட அப்பா ஈசாக்கு இருக்கிறாரு, அங்க வராங்க. ஸ்தோத்திரம். பிரயாணப்பட்டு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்ட இவர்கள் ஸ்தோத்திரம் கானான்ல போய் சேர்ந்து இருக்கணுமே, சேர்ந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 35வது அதிகாரம், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் வாசிக்கிற போது 19ல இருந்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். எப்பிராத்தா என்கிற பெத்லகேம் என்னது? கானான் தேசம், இஸ்ரேல் தேசம். சிரியா தேசத்திலிருந்து பிரயாணப்பட்ட இந்த ராகேல் பெத்லகேம் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம். மேல் வசனம் படிங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது, போதும் கவனிங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, முக்காவாசி வந்துட்டாங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கானான் வருவதற்கு. அதற்குள்ளவே ராகேல் மரித்து வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் லேயால் போய் சரியானபடி, ஸ்தோத்திரம், தொடர்ந்து அந்த அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னா சரியானபடி
அவருடைய முன்னோர்கள் கல்லறையில போய் சேர்ந்தால் இந்த லேயாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேரும் இந்த உலகம் வேண்டாம், தகப்பன் வீடு வேண்டாம், ஸ்தோத்திரம், நாங்கள் கானான் தேசத்துக்கு போகிறோம் என்று புறப்பட்டவர்கள் தான். ஆனால் ராகேல் போய் சேர்வதற்கு உள்ளாகவே வழியிலே கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறாள். லேயாளோ சரியானபடி தன் ஓட்டத்தை முடிக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நாம ராகேலா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் போய் பரம கானானிலே பரலோகத்திலே சேர முடியாது. வழியிலே அழிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். லேயாளாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் சரியானபடி நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம். பவுலை போல நாமும் சொல்லுவோம், ஸ்தோத்திரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எத்தனை பேர் லேயாளை போல சரியானபடி ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறீர்கள், அல்லது ராகேலை போல வழியிலேயே கட்டாக போறீங்கன்றதை நம்ம செக் பண்ண போறோம். 2 பேருமே தகப்பன் வீட்டுல இருந்து புறப்பட்டாங்க. ஆனா சரியானபடி ஓடி முடித்தது லேயாள். பாதியிலேயே வழியிலேயே கொஞ்சம் தூரம் தாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலேயே கானானை மிஸ் பண்ணவள் இந்த ராகேல். ஸ்தோத்திரம். ஆனா 2 பேருடைய சரீரத்தை பாத்தீங்கன்னா லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டவள், ராகேல் ரொம்ப அழகானவள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வாழ்க்கையில உலக பிரகாரமாய் ஒருவேளை நாம் அழகாக ஆசீர்வாதமா இருக்கலாம், அதெல்லாம் நம்மை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்காது. இந்த ராகேலுடைய வாழ்க்கை அவளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கவில்லை, கானானிலே கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஆனால் லேயாளுடைய வாழ்க்கை அவளை கொண்டு போய் கானானிலே சேர்த்தது என்று சொல்வோமானால் இந்த ராகேல் செய்த தவறு என்ன? 2 பேருமே புறப்பட்டாங்க. இனி எங்களுக்கு தகப்பன் வீட்டுல ஒரு பங்கும் ஒரு சுதந்திரமும் இல்லை என்று புறப்பட்டார்கள். ஆனால் ஓட்டத்தை ஓடி முடிக்கவில்லையே. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஒரு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம செக் பண்ணுவோம். ராகேல் நிச்சயம் இல்லாமல் ஓடினால், லேயாள் நிச்சயத்தோடு ஓடி பந்தய பொருளை பெற்றுக் கொண்டால். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த 2 சகோதரிகளுக்குள்ள இருந்த மாறுபாடான ஒரு 3 காரியங்கள், ஸ்தோத்திரம், இன்னைக்கு உங்களோடு பேசும்படி ஆவியான உள்ளத்துல ஏவினபடினாலே அதை மாத்திரம் கொஞ்சம் தெளிவா உங்களோடு பேசி, நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமாய் நம்மை கானான்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடையா இருக்கிற காரியம், ராகேலை கொண்டு போய் கானானிலே சேர்ப்பதற்கு தடையா இருந்த 3 காரியம் லேயா அந்த ராகேலுடைய வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இது கூட நிறைய இருக்குது. நிறைய காரியங்களை நாங்க புதன்கிழமை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவைப்படுகிறவர்கள் புதன்கிழமை கலந்து கொண்டு உங்க ஓட்டத்தை சரியாய் முடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என் பையன் பயங்கரமா சண்டை போடுறான் வீட்டுல போய். ஸ்தோத்திரம். நீ பிரசங்கம் பண்ணாதன்றான், வர்ஷிப் பண்ணாதன்றான். ஸ்தோத்திரம். ஒன்னும் கை தட்ட மாட்டேன், ஒன்னும் வாய திறக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நீ ஏன் மாரடிக்கிற, போராடுறான். ஸ்தோத்திரம். உண்மையான முடிஞ்ச பேர் கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கமே பண்ணாதன்றான். ஸ்தோத்திரம். பிரசங்கம் நாம் பண்ணும்போது இப்படி யாரும் இருக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆச்சரியமாகுது உங்களை பார்த்தா. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க என்ன அடுத்த வாரம் நான் வெளில, ஸ்தோத்திரம், அடுத்த மாசம் 2வது வாரம் வெளில போவோம் பிரசங்கத்துக்கு, யாராவது என் கூட வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். நான் கூட்டின்னு போறேன். ஸ்தோத்திரம். வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். வசனம் உங்களோடு இடைப்பட்டால் கையை தட்டி குதிக்கணுமே, கையை தட்டி துள்ளணுமே. ஸ்தோத்திரம். எங்க இடைப்படுது? ஸ்தோத்திரம். செத்து போய் வந்துக்கிறோம் நம்ம, எங்க இருந்து இடைப்படும்? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு எவ்வளவு செருப்பு கதெல்லாம் சொல்லி ஒன்னும் கூட அல்லையிலே வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். உங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த ராகேல் ஓட்டத்தை ஓடி முடிக்காததுக்கு ராகேலுக்குள்ளே கண்டுபிடித்த 3 காரியங்களில் முதல் காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்துக்கினான். ஸ்தோத்திரம். என்ன சொல்லிட்டு கிளம்புனா 31:14, இனி எங்களுக்கும் எங்கள் தகப்பன் வீட்டுக்கும் பங்கும் இல்லை. ஆனா சுரூபத்தெல்லாம் திருடி வந்துட்டான். ஸ்தோத்திரம். ஒண்ணுமே எங்க அப்பா வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னவ கிளம்புவது என்ன பண்ணிட்டான்? சுரூபங்களை,
அவங்க வீட்டுல வைத்திருந்த சுரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டாள். ஏன் அவ திருடினா தெரியுமா? அதுல ஒரு ஞானம் இருக்குது, ஆனா செய்யக்கூடாது. ஆனா அவ செய்ததுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? தகப்பனுடைய சுரூபங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவளுக்கு தான் சொத்துல பங்கு. ஆமே. தகப்பனுக்கு அப்புறம் பங்கு கிடைக்கணும்னா பொம்பளைங்களுக்கு, அதாவது ஆம்பளைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க, சேஷ்ட புத்திர பாகம். பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். லாபானுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு இல்லையா? அப்ப பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்களிலே தகப்பனுடைய சுரூபங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த பாகத்தை கொடுப்பாங்க. அதனால ஒரு காலத்துல இது உதவுன்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, அம்மா வரும்போது நைசா சுரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை. தகப்பனுடைய வீட்டிலே வாழும்போது விக்கிரகங்களை வைத்து ஆராதனை செய்து கொண்டிருந்த சகோதரி இப்ப கானான் பிரயாணத்துல இருக்கும் போதும் அந்த விக்கிரகத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஓட்டத்தை ஓடி முடியுமா? அல்லேலூயா. தகப்பன் வீட்டை விட்டு, உங்களுடைய தேசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு வா என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. அவனும் அப்படிதான் அழைத்தான். யாக்கோபாகிய மணவாளனும் அப்படிதான் அழைத்தான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொன்னபடி ராகேலும் இந்த லேயாலும் புறப்பட்டாலும் அவர்கள் ஓடுகிற அந்த பிரயாணத்துல செக் பண்ணி பார்த்தா, ஸ்தோத்திரம், தகப்பன் வீட்டிலிருந்து விக்கிரகங்களை சுரூபங்களையும் திருடி கொண்டு தன்னோடு கூட வைத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் அவருடைய ஓட்டம் போய் கானான்ல முடியல. நாமும் உலகத்தை விட்டு பிரிந்து இனி உலகமும் வேண்டாம், எனக்கு எதுவுமே உலகத்தில் இருக்கிற எல்லாமே வேண்டாம் என்று வந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் சுரூபங்களை விக்கிரக ஆராதனையிலே நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை செக் பண்ண வேண்டிய நேரம். ஆமீன். வேணான்னு தானே விட்டுட்டு வந்தீங்க சர்ச்சுக்கு? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எதுவுமே எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நிறைய பேர் என்ன தான் பண்ணிக்கிறோம்? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். விக்கிரக ஆராதனை என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சுரூபங்களை வைத்து சிலைகளை வைத்து வணங்குவது மட்டும் கிடையாது. ஆண்டவரை விட, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை விட, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை விட வேறு ஏதாவதுக்கு நாம் செலுத்தினால் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. சபைக்கு வந்தா, உலகத்துல இருந்து சபைக்கு வந்தா என் வியாதி சரியாயிடம் தான் வந்துக்கிறீங்க. ஆமீன். ஆனா கூடவே தைல புட்டியும் மாத்திரையும் கொண்டு வந்துக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. வெளிப்படுத்தல் 21:3-4 வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட அவர் இருப்பார், அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். அவர்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. இதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்துல கடந்து வந்த தேவ ஜனமே, சபையோரு அருமையான விசுவாசி என்ற போர்வையில் இருக்கிறவர்களே, உங்களோடு கூட விக்கிரக ஆராதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஆமே, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். விக்கிரகத்தோடு நீங்கள் டிராவல் பண்ணா கஷ்டம். நீங்க போய் கானான்ல சேர முடியாது. முடியுமா? விக்கிரகத்தோடு டிராவல் பண்ண ராகேல் கானான்ல போய் சேரவே இல்லை. நாம் என்ன விக்கிரக ஆராதனை? ஸ்தோத்திரம், இயேசு சுகமாக்குவார் என்றதை விசுவாசிக்க வேண்டிய நாம இந்த சோ டாக்டர் தான் சுகமாக்குவார்னு போறோம் பாருங்க, அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. இயேசுவை விட்டுட்டு, ஆமே ஸ்தோத்திரம், டாக்டர் போறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னது? விக்கிரக. இங்க வந்துக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு பாருங்க. எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அங்க வந்திருக்கிறீங்க பாருங்க. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். புறப்பட்டது 6 லட்சம், போய் சேர்ந்தது 2 பேர். புறப்பட்டது எத்தனை பேரு? 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். செங்கடலை பிளந்து பயங்கரமான அதிசயத்தை செய்து, ஸ்தோத்திரம், ஜனங்களை கர்த்தர் நடத்தினாலும் அவர்கள் அநேக பேர்ல ஆண்டவர் பிரியமா இருந்ததில்லை என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 10வது அதிகாரத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம், 5வது வசனத்தை வாசி.
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏனென்றால் 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் அநேகர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. செங்கடலை கடந்து வந்து கொஞ்சம் தூரம் தான் ஆகுதுங்க. மோசே சீனாய் மலைக்கு போயிட்டாருங்க ஆண்டவரோடு பேசுறதுக்கு. அவர் வர தாமதமாச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய பொன் உருப்படிகளை யாரோனிடத்துல கொடுத்து நெருப்புல போட்டு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று அதற்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனாலதான் அவர்களில் அநேக பேர் மேல கர்த்தர் பிரியமாய் இல்ல, அவர்களை அழித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில இன்னும் விக்கிரக ஆராதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இயேசுவை நம்பி உலகத்துல ஜெயிக்க வேண்டிய, ஜெயமாய் வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு உலகத்தை நம்பி, உலகத்தை சார்ந்து, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை சார்ந்து தேவனை கனவீனப்படுத்தி விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் போயிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த நிலை தொடருமானால் ராகேலுக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கு ஏற்படும். கொஞ்ச தூரம் தான் என்ன இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன கடைசி காலத்துல கடைசியில இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் இயேசு வர போறார். ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்ச தூரம் எப்பிராத்தா வர இருக்கும்போது வழியிலேயே ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால். காரணம், அவருடைய வாழ்க்கையில் இருந்த விக்கிரக ஆராதனை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டியவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு வேற எங்கேயாவது வைத்தால் அதுக்கு பேரு விக்கிரக ஆராதனை. இன்னொரு விக்கிரக ஆராதனை கொலோசியர் 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம். கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 7வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அதுல பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை 5வது வசனம். போதும். விக்கிரக ஆராதனை இன்னொன்னு பொருளாசை. கவனிங்க, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை விட்டு ஸ்தோத்திரம் வேற எதுவுமே எல்லாம் விசுவாசம் வைக்கிறது ஒரு விக்கிரக ஆராதனை. 2வது விக்கிரக ஆராதனைன்னு பைபிள் என்ன சொல்லுது? பொருளாசை. பணம் பணம் பணம், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். ஸ்தோத்திரம். பணத்தை சேர்த்து 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 காணி கூட கொடுக்காம. நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி எலிசாவை பார்க்கறதுக்கு வராரு. நமக்கு தெரியும் இல்லையா? யோர்தான்ல போய் 7 தரம் முழுகணும்னே அவருக்கு குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. ஆமென், ரொம்ப சந்தோஷம். வந்து எலிசாவுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுக்கிறார். உடனே எலிசா சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி, யாரு போயான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். இப்ப எலிசாவோட அசிஸ்டன்ட் யாரு? கேயாசி. ஸ்தோத்திரம். எலியாவிடத்திலிருந்து ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டு இப்ப எலிசா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப எலிசாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற கேயாசி, ஸ்தோத்திரம், 7 அற்புதம் எலியா செஞ்சாருன்னா இவர் 14 அற்புதம் செஞ்சாரு எலிசா. இப்ப கேயாசி என்ன பண்ணோம்? 28 செய்யணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. செஞ்சாரா? இல்ல. ஏன்? பொருளாசை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாகமான் கொஞ்சம் தூரம் போன உடனே எலிசாவுக்கு தெரியாம அவங்க முன்னாடி குடுகுடுன்னு ஓடி, ஐயா, இப்பதான் என்னுடைய எஜமானை பார்க்க 2 வாலிபர்கள் தூர தேசத்துல வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பணமும் கொடுத்தா நல்லா இருக்கணும் எஜமான் கேட்கறதுக்கு என்ன அனுப்புனாரு. ஸ்தோத்திரம். 2 ட்ரெஸ்ன்னா 10 ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோ. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 வெள்ளிக்காசு நான் 20 30 வாங்கிக்கந்தான்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை கட்டி கேயாசி தலையில வச்சுட்டு போயிட்டான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இவர் நைஸா வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்து ஒண்ணுமே தெரியாத பண்ணிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்ப எங்கப்பா இருந்த, எங்க போன, எங்க வந்த? ஸ்தோத்திரம். எங்கேயுமே இல்லையா, இங்கதாங்கிறேன். ஸ்தோத்திரம். பள்ளி அறையில நடக்கத்தே தெரியும் எலிசாவுக்கு. ராஜாவுடைய பள்ளி அறையில பேசத்த, பெட்ரூம்ல பேசத்த எலிசாவுக்கு தெரியும். எது தெரியாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடனே ஸ்தோத்திரம். பணத்தை வாங்குகிறதற்கும் நிலத்தை வாங்குகிறதற்கும் இது காலமா? அந்த நாகமானின் குஷ்டரோகம் உன்னை பிடிக்க நான் உடனே ஸ்தோத்திரம் அவன் உறைந்த மழையை போல குஷ்டரோகியாய் மாறி போனான். பொருளாசை. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. ஸ்தோத்திரம். பொருளை சேர்த்து வச்சுட்டு அவன் ஸ்தோத்திரம். என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பணத்துக்கு தேவையே இல்லை.
ஸ்தோத்திரம். அப்பப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்துப்பாரு, இருக்குதா பணம். ஸ்தோத்திரம். 50,000 1,00,000 அவர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துன்னே இருக்கும். அவருக்கு தேவையே இல்லை. ஸ்தோத்திரம். தேவையே இல்லாம எதுக்கு பணம் உனக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. தேவையோடு எங்க குலப்பாக்கம் அட்வென்ட் சர்ச் எவ்வளவு தேவையோடு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது மாதிரி எல்லாரும் கடின இருதயத்தை வைத்து கொண்டு வீட்டுல பொருளை சேர்த்து வைக்கும் போது ஸ்தோத்திரம், அது விக்கிரக ஆராதனையாய் மாறி விடுகிறது. விக்கிரக ஆராதனையாய் மாறி விடுகிறது. ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றாரு இங்க, பொருளாசை என்கிறது ஒரு விக்கிரக ஆராதனை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அதை திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையில வந்து நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷமாக ட்ரெஷராய் சேர்க்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க காணி கொடுத்தீங்க, யார் சாப்பிட்டது தெரியாது. ஆனா இங்க கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு உண்டு. ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு உண்டு. மாசம் மாசம் உங்களுக்கு கணக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆனா எல்லாமே ஆசாரியனுக்கு தான். ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய ஸ்தாபனத்துல அது செல்லாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையிலிருந்து கொடுக்கிற ஒரு குறிப்பிட்ட காணிக்கை தவிர மற்றதை எல்லாம் பண்டக சாலையில சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஸ்தாபனத்தின் சட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க சபைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் பரலோகத்துல உங்க அக்கௌண்ட்ல சேரும். அதனால பேங்க் அக்கௌண்ட்ல உங்க பீரோல வச்சிருக்கிற பொக்கிஷங்களை ஸ்தோத்திரம் சபைக்காக கொண்டு வந்து கொடுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பீரோல வச்சுக்கிறீங்கன்னா அர்த்தம் பொருளாசைன்னு அர்த்தம். அது விக்கிரகமா மாறிடும். ஸ்தோத்திரம். டெய்லி ஒரு முறையாவது பீரோவை திறந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குதானே பொருளாசை. ஸ்தோத்திரம். யாராவது எடுத்துட போறான். ஸ்தோத்திரம். போன் பண்ணி எடுத்துறானே அப்படின்னு சொல்லி. அதனால பொருளாசை முற்றிலுமாய் நீங்கும் போதுதான் இன்னொரு விஷயம் சொல்றேன், தரித்திரம் நீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்துல எவ்வளவுதான் நான் சம்பாதிக்கிறேன், எவ்வளவு உழைக்கிறேன், ஓடுறேன், ஆனா ஒண்ணும் இல்ல. இது காரணம் என்னன்னா தரித்திரம். இந்த தரித்திரம் எப்ப போகும் தெரியுமா? பொருளாசையை நீங்க முற்றிலுமாய் வெறுத்தால் போயிடும். எனக்கு பணமே வேணாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பணமே வேணான்னு சொல்லி பணத்தை வெறுத்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். தரித்திரத்தை உங்களை விட்டு நீக்குவார். ஏனென்றால் இந்த பொருளாசை என்பது வேதம் சொல்லுகிறபடி ஒரு விக்கிரக ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பானது. இந்த ராகேல் விக்கிரக ஆராதனை செய்தபடியினாலே அவள் எப்ராத்தா வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களை தொடர்ந்து உங்களோடு விக்கிரக ஆராதனை வந்து கொண்டிருக்கிறதா செக் பண்ற நேரம். எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு உலகத்தின் மேல, ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய விசுவாசத்தை உலகத்தின் மேல வைத்து விக்கிரக ஆராதனைக்காரராய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பொருளாசையை சார்ந்து கொண்டு கேயாசியை போல விக்கிரக ஆராதனை செய்து கொண்டும் கர்த்தரையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை செக் பண்ணி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல அதை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை எடுப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல ஒரு விக்கிரக ஆராதனை குறித்து அப்போஸ்தலனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எழுதுகிறார். வாசித்து பாருங்க. போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னது விக்கிரக ஆராதனை? ரெண்டகம் பண்ணுதல். ஒன்னாக்குறவங்களை பிரிக்கிறது. ஆமென். 2 பேர் ஒன்னா இருக்கிறாங்கல்ல, அதை பிரிக்கிறது. ரெண்டகம் பண்ணுதல்னா கலகம் பண்றது, பிரிக்கிறது. பிரிக்கிறதுக்கும் பேர் என்னதான்? விக்கிரக. சொல்லுங்களேன் சத்தமா. ஒன்னு சேர்க்கிறவங்க தான் தேவனுடைய புத்திரர். மத்தேயு 5:5 சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரிக்கிறவர்கள் பில்லி சூனியம் செய்கிறவர்களுக்கும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கும் சமம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சமாதானம் பண்றதுக்கு வழி பண்றோமா? பிரிக்கிற வேலையை தெளிவா செஞ்சுக்கிறோமா? ஸ்தோத்திரம். 1வது புஸ்தகத்தில் நான் படிக்கும்போது ஒரு கதை வரும், கவனிங்க. 4 மாடு மேய்ஞ்சுன்னு இருக்கும். வெள்ளை மாடு 1, கருப்பு மாடு 1, செவிலி மாடு 1, பட்ட மாடு 1. நீங்களாம் படிக்கலையா? படத்தை பார்த்து கதை சொல்லுதுன்னு 1வது புஸ்தகத்துல வரும். அவன் 4 மாடும் ஒன்னா மேய்ஞ்சுன்னு இருக்கும். அந்த மாட்டை சாப்பிட்றதுக்கு சிங்கம் வரும். 4 மாடும் சேர்ந்து முட்டி அந்த சிங்கத்தை துரத்திடும். சிங்கத்தை போய் அந்த 4 மாட்டை தொடவே முடியாது. ஸ்தோத்திரம். சிங்கம் சோர்ந்து போய் உட்காந்துருக்கும். 3வது படத்துல
ஒவ்வொரு படம் இது. 3வது படத்துல சிங்கம் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும். அதை பார்க்கறதுக்கு நரி வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சிங்க ராஜாவே சோர்ந்து போய் இருக்கிறீங்க? 4 சூப்பர் மாடு பொழு பொழுனுக்குது. அச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். சாப்பிடலான்னு போனேன், ஆனா 4 ஒன்னா சேர்ந்து என்ன முட்டி ஸ்தோத்திரம் சாப்பிட முடியாம பண்ணிடுச்சிங்க. அதான் சுகமாக்குறேன். இதுதானே மேட்ரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளைக்கு என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு நரி போச்சு. 4 மாட்டு காதலையும் குசு குசுன்னு ஏதோ சொல்லிச்சு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் பார்த்தா 4 பிரிஞ்சு மேய்ஞ்சிக்கிது. ஆமீன். ஒரு நாள் வந்துச்சு, ஒரு மாட்டை போட்டுச்சு சிங்கம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்கம் சாப்பிட்டு மீதி யாருக்கு? நரிக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த நாள் இன்னொரு மாடு, அடுத்த நாள் இன்னொரு மாடு, அடுத்த நாள் இன்னொரு மாடு. 4 மாட்டையும் காலி பண்ணிட்டு, இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கீழே போட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுங்க? ஒற்றுமையாய் வாழ்வது. ஸ்தோத்திரம். அதை எப்படி போட்டிருப்பாங்க? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் வாழ்வு உண்டு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமை போயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, எல்லாருக்கும் தாழ்வு. அப்ப ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஏக சிந்தையா இருக்கணும். இதுக்கு தான் ஒரு தேவனுடைய பிள்ளை முயற்சி பண்ணவே தவிர, சமாதானம் பண்ணுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யணுமே தவிர, எந்த விதத்திலும் ரெண்டகம் பண்ற வேலையை செய்யவே கூடாது. இது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ராகேல் இதை செய்தபடினாலே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கவில்லை. சபையே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை விட உலகத்தில் இருக்கிற காரியங்களை மிகைப்படுத்தி கனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். பொருளாசையில ஆண்டவரை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது ரெண்டகம் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்து நம்முடைய ஓட்டத்தை பாதிலே முடிக்க போறோமான்னு செக் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை இந்த ராகேலை எப்ராத்தாவில கொண்டு போய் சேர்க்கவில்லை. என்னை கேட்டுக் கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நம்முடைய நிலைமை என்ன? செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியா அதே 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30:1 ராகேலுக்குள் இருந்த 2வது குணம். சீக்கிரம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியாகிய ராகேல் மேல், லேயாள் மேல் பொறாமை கொண்டான். ஆமென். ஆம புகுந்த வீடு கூட நல்லா இருக்குமா, அமீனா புகுந்த வீடு உருப்படாதுன்னு. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆம புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு கூட உருப்படும், பொறாம புகுந்த வீடு உருப்படாது. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை ராகேலுக்கு இருந்த பிரச்சனை? வாசிங்களா 31 சத்தமா. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு, எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் சாகுறேன். ஆமென். யாக்காண்ட போய் சண்டை. லேயாளு குழந்தை பிறந்துச்சு, 4 குழந்தை, இவளுக்கு குழந்தையே இல்ல. இப்ப யாக்கோபை பார்த்து கேட்கிறாப்ப, ஸ்தோத்திரம், எனக்கு குழந்தை கொடு. என்னது ஸ்தோத்திரம்? ஆத்வாசன் சொல்லுவான், நான் தேவனா, நான் கடவுளா, உனக்கு அறிவே இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவளுக்குள்ள இருந்த பொறாமை. பொறாமைனா என்னதுங்க? பொறாமைனா என்னது? பொறாமையா என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. பொறாமைனா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா சொல்றேன். பொறுத்து கொள்ளாமை. பொறாமைனா என்னது? பொறுத்து கொள்ளாமை. ஒருத்தன் முன்னேறான், ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னா அதை பொறுத்து கொள்ளாமைக்கு பேர் தான் பொறாமை. பொறாமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு நல்ல உதாரணம் சவுல், தாவீது. தாவீது கொன்றது 10,000 சொன்ன போது சவுலால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த ஆவிக்கு பேர் தான் காய்மகாரத்தின் ஆவி, பொறுத்து கொள்ளாமை, பொறாமை ஆவி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் ஏன் ஆண்டவர் முன்னேற்றுகிறார்? இப்ப ஸ்தோத்திரம், ஒரு விளையாட்டுக்குது கணக்குல. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்க கூடாது, அது மேலேயே ஸ்தோத்திரம் பேனா வச்சு எழுதக்கூடாது, ஆனா இந்த கோட்டை பெருசாக்கணும் அப்படின்வாங்க. ஒரு கோடு போட்டுட்டு ஸ்தோத்திரம், ஆமென், இந்த கோடை அழிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஆனா அந்த கோடு சின்னதாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் பண்றீங்களா? அழிக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆன்சர் என்னது? பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா இந்த கோடு ஆயிடும், சின்னதாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பக்கத்துல ஒரு கோடை போடுறது யாரு?
எதுக்கு? உனக்குள்ள பொறாமை வேலை செய்தான் செக் பண்றதுக்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சவுலுக்கு எதிரா பெரிய கோடு போட்டது யாரு? ஸ்தோத்திரம். எனக்கு பொறாமை வேலை செய்தான் செக் பண்றதுக்கு. ஆமென். நம்ம சபையிலே ஒரு பெரிய கோடை போட்டுக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எதுக்கு? எனக்கு பொறாமை இருக்குதா, நம்ம ஆராதனை கலந்து கொள்றவங்களுக்கு பொறாமை இருக்குதான்னு செக் பண்றதுக்கு. நமக்கு பொறாமலாம் இல்ல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இல்லதானே? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பொறாமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா அவனை வாழவே விடாதுங்க. அது வாழவே விடாது. உலகத்திலே வாழ முடியாது, அப்புறம் எங்க பரலோகம் போறது? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு இந்த வார்த்தையை சகோதரிகள் முறைமுறையாய் பாடினார்களோ அதிலிருந்து தாவீதை துரத்தி 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 பொறாமை என்னை விட ஜனங்க அவனை புகழ்ந்துட்டாங்களே, பொறுத்து கொள்ளாமை துரத்தி 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 கடைசியில் அவன் வர்க்கமே அழிஞ்சு போச்சு. தாவீது பண்ணினாங்க. ஆமே. அழிஞ்சது யாரு? சவுலு, அவனுக்கு இருந்த பையன் யோனாத்தான். 2 பேரும் ஒரே நாள்ல சண்டையில 1 சாமுவேல் 31 2 சாமுவேல் 1 ஸ்தோத்திரம், குடும்பமே வர்க்கமே அழிந்து போகிற அளவுக்கு. சவுலுக்கு அப்புறம் யோனாத்தான் ராஜாவா இருக்கணும், அவனும் செத்து போயிட்டான் இந்த சவுலுடைய பொறாமையினால. ஆமே. ஆராதனை சொன்னேன், அமீனா பிறந்த வீடு புகுந்த வீடு கூட நல்லா இருக்கும், பொறாமை புகுந்த வீடு அழிஞ்சிரும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ராகேல் வழியில அழிக்கப்பட்டதுக்கு காரணம் அவள் வாழ்க்கையில வெளிப்பட்ட பொறாமை. தன் சகோதரி மேல பொறாமை. ஸ்தோத்திரம். வேற யாருன்னு மேல பொறாம வரக்கூடாதா? தன் கூட பிறந்த சகோதரி மேல பொறாமை. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்துல அப்படிதான் நடந்துங்குது. ஸ்தோத்திரம். நான் உயர்வது, நான் அதிகமாய் ஆசீர்வாதமா இருப்பது, ஸ்தோத்திரம், கூட பிறந்தவங்களுக்கு புரியல, பொறாமை. ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தர் என்னை உன்னை விட ஒரு படி மேலதானே வைப்பாரு. நீ சாதாரண விசுவாசி, ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஊழியத்தை செய்கிறவர்களை விசுவாசியை விட கொஞ்சம் மேலதானே வைப்பாரு. இதை நீ பொறுத்துக்காம பொறாமப்பட்டா நான் என்ன பண்றது? பொறாமைன்னு சொல்லுங்க. அப்ப நீ ஊழியம் செய்ய, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், உன்னை என்னை விட உயர்த்தட்டும், நான் பொறாமலாம் பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பொறாமை என்பது பொறுத்து கொள்ளாமை. எதை குறித்து நம்ம பொறாமப்படவே கூடாது. மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆமே. நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? அதனால தான் எடுத்தோன்னே கேட்பேன், நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். ஆமே. நல்லா இவர் கார் வச்சுக்கிறாரு, அவர் பங்களா வச்சுக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி ஸ்தோத்திரம், நான் பொறாமைப்பட்டேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எந்த அந்தஸ்தும் எனக்குள்ள இல்லை. தாவீதுக்கு ஒரு நாளிலும் அவன் வாழ்க்கையில பொறாமை செயல்படவே இல்லை. சவுலுடைய வாழ்க்கையில பொறாமை செயல்பட்டது, அவன் வாழ்க்கை அழிந்து போனது. அவனை தொடர்ந்து அவன் சந்ததிக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் வராமல் போனது. என கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, ராகேல் கானானை இழந்ததுக்கு, ராகேல் பரலோகத்தை இழந்ததுக்கு 2வது காரணம் அவளுக்குள் இருந்து வெளிப்பட்ட பொறாமை. யாருக்காவது பொறாமை இருக்குதா? செக் பண்ணி பாத்துங்க. பொறாமைனா என்னது? பொறுத்து கொள்ளாமை. என்னை விட இந்த பொண்ணு நல்லா படிக்குது, ஸ்தோத்திரம், பொறாமப்படுறீங்களா? என்னை விட இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது, பொறாமப்படுறீங்களா? படாதீங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா படிமா, இன்னும் நல்லா படி அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ஞானம் வரும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை பார்த்து பொறாமப்பட்டு நான் எப்படி ஆகலாம் அடுத்த முறை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு பண்ணீங்கன்னா ஆகாது, கதை வாங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பொறாமை உங்களை அழித்து விடும், உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காது. இங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு, ராகேல் லேயால் பிள்ளை பெற்றதை கண்டு, ஸ்தோத்திரம், யாக்கோபிடத்துல போய் பொறாமையோடு கேட்கிறாள், எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் நான் சாகுறேன் என்று சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ராகேலுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ள முடியாமல் கொஞ்ச தூரத்துல, இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். இவ்வளவு தூரம் போயிட்டு இன்னும் கொஞ்ச தூரத்துலன்றத படிக்கும் போது எனக்கு ரொம்ப பக்தனும். இதுக்கு மத்தேயு 25 ஒரு உதாரணம் சொல்லுவார். இது நான் முதல் முறையா படிக்கும் போது ஓன்னு கத்தி அழுதுட்டேன். ஸ்தோத்திரம். 10 கன்னிகைகள் ஆண்டவரை பார்க்க போவாங்கல்ல, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் ஸ்தோத்திரம். கவனிங்க, என்ன பாருங்க, இப்ப போனாங்க, மணவாளன் வர கொஞ்சம் லேட் ஆகுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மணவாளனை பார்க்கறதுக்கு போனாங்க. அப்ப எல்லாரும் தீவெட்டிகளை பக்கத்துல வச்சுட்டு தூங்கிட்டாங்க. ஒரு சத்தம் நடுராத்திரில, மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருக்கிறவர்கள் மணவாளனோடு கல்யாணத்துல பிரவேசிக்கலாம் என்ற சத்தம். எழுந்து கடகன்னு பார்த்தா 5 பேர் தீவெட்டி எரிந்து கொண்டிருந்தது, 5 பேர் தீவெட்டி அணைந்து போயிருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அணைந்து போயிருந்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள்,
அவர்கள் இப்ப போய் புத்தியுள்ளவர்களை நோக்கி எங்களுடைய தீவெட்டிகளுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதுக்கு புத்தி உள்ளவர்கள் என்பதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களுக்கும் போதாம உங்களுக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கும் போகாம 2 பேரும் லேப்ஸ் ஆகிறத விட நீங்க போய் கடையில வாங்கிக்கமா நாங்க போறோம்னு சொல்லிட்டு இந்த 5 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போனாங்களே மணவாளனுடைய வீட்டுக்குள்ள போனாங்களான்னா இல்ல. இவங்க பேசிட்டு ஜாலம் பண்ணிட்டு போனாங்க பாருங்க, கதவு அடைக்கப்பட்டது. ஆமே, அனௌன்ஸ் பண்ணி டைமுக்கு போல இவங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்படிதான் நம்முடைய சர்ச் டோரும் அடைக்கப்பட போகுது. ஸ்தோத்திரம். கதவுகள் அடைக்கப்பட போகுது, பரலோக கதவுகள் அடைக்கப்பட போகுது. டோர் அடைக்கப்பட்டாயிற்று. வெளியே கத்துறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு திரும், ஆண்டவரே எங்களுக்கு திரும். உள்ளங்க ஸ்தோத்திரம். டோரோட அளவு எவ்வளவுங்க? 2 இன்ச் இருக்குமா? 2 இன்ச்சுக்கு உள்ள மணவாளனுடைய கல்யாண விருது நடக்குது. 2 இன்ச்சுக்கு வெளியே நின்று அழுதுங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் எப்பராத்தா வர கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் 2 இன்ச்சில் மிஸ் பண்ணிட்டாங்க பரலோகத்தை. எவ்வளவு தூரத்துல செல்லாமா? புரியுதா? 2 இன்ச். 2 இன்ச்சில் 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, அதே போலதான் இந்த ராகேல் கொஞ்ச தூரம் இருக்கும்போது இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு வருஷம் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்ச தூரம் இருக்கும்போது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது சரியானபடி ஸ்டடியா ஓட வேண்டிய சபை, பொறுப்போடு ஓட வேண்டிய சபை. ஸ்தோத்திரம். ராகேலை போல கொஞ்ச தூரத்துல பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச தூரத்துல மிஸ் பண்ணிடாதீங்க பரலோகத்தை மிஸ் பண்ணா நரகம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சதா காலமும் அக்கினி அவிவதில்லை, புழு சாவதில்லை. யுகா யுகமாய் ஐயோ ஐயோ என்ற கத்தம் நரகத்துல. பரலோகத்துல சதா காலமாய் சந்தோஷம் மகிழ்ச்சி. எங்க போறீங்கன்றது உங்க கையில தான். ஆமென். நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல ஸ்தோத்திரம், பொறாமை கண்டிப்பாக வேலை செய்யவே கூடாது. செக் பண்ணி பாருங்க வீட்டுல போய், உங்களுக்குள்ள பொறாமை இருக்குதா? உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய சகோதரன் ஸ்தோத்திரம் உயரும் போது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்குதா? ஐயோ அவனுக்கு எங்கிருந்துதான் வந்து தெரியல, எப்படிதான் இப்படிக்கிறானோ தெரியல, எப்படிதான் இதை பண்றானோ தெரியலன்னு பொறாமைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 30வது அதிகாரம் 14வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசித்து முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட மட்டும் சொல்லி முடிக்க போறோம். 10 நிமிஷத்துல வாசிங்க. ஆதியாகமம் 30:14. கோதுமை அறுப்பு நாட்களில் ரூபன் வயல்வெளிக்கு போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயின் கனியில் எனக்கு கொஞ்சம் தாரும். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயின் கனிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால், அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு வீடாக இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றால். கவனிங்க ஸ்தோத்திரம். தூதாயின் கனி என்கிற ஒரு கனி. ஸ்தோத்திரம். அது ரொம்ப ஸ்பெஷல், கிடைக்காது. ஸ்தோத்திரம். அந்த கனியை ரூபன் லேயாளுடைய முதல் பையன் ஸ்தோத்திரம், அவன் வயல்வெளிக்கு போய் அந்த கனியை கண்டெடுத்து கொண்டு வந்து தன் தாய் இடத்துல கொடுக்கிறான், லேயாள் இடத்துல. அத ராகேல் பாக்குறான். ஸ்தோத்திரம். அது ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. ரொம்ப விலையேறப்பட்டது, ரொம்ப ஸ்பெஷலானது அந்த தூதாயும் கனி. ஸ்தோத்திரம். அந்த கனியை பார்த்த உடனே ஆவல் கொண்டு அந்த கனி எனக்கு தான்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப விலை மதிப்பக்கூடிய தூதாயும் கனி லேயாளுடைய கரத்துல வரும்போது அதை பார்த்த ராகேலுக்கு அந்த கனி மேல ஆசை வந்ததுனால ஸ்தோத்திரம், அந்த கனியை போய் கேட்கும் போது ஸ்தோத்திரம், அந்த லேயாள் சொல்றா, ஸ்தோத்திரம், இந்த கனி வேணும்னா புருஷனை இன்னைக்கு ஏன் கூட அனுப்பு. ஸ்தோத்திரம். ஒரு நாள் அந்த வீட்டுல, ஒரு நாள் இந்த வீட்டுல இருப்பாரு, 2 பஞ்சது இல்லையா? அதனால இந்த லேயாள் சொல்றா, புருஷனை எனக்கு அனுப்புற மாதிரி இருந்தா இந்த பழத்தை உனக்கு தரேன்னு சொன்ன வந்தேன். ஸ்தோத்திரம். இது என்ன ஸ்பெஷல்? புருஷன் தானே, எடுத்துக்கோ, எனக்கு பழத்தை மாத்திரம் கொடுன்னு சொல்லி அந்த பழத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய புருஷனை லேயாள் இடத்திற்கு அனுப்பினாள் என்று சொல்லி 2 வசனம் வாசிக்கிறோம். வீட்டுல போய் வாசிங்க, புரிஞ்சுங்க. இதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன். என்ன பாருங்க இப்ப வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க யாக்கோபு தான் மணவாளனாகி இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். யாக்கோபு தான் மணவாளனாகி இயேசு. இந்த இயேசுவை விட்டு கொடுப்பதற்காக உலகத்துல விலையேறப்பட்ட காரியங்கள் உங்களை தேடி வரலாம். அத மேல ஆசை வச்சு மணவாளனை விட்டுறக்கூடாது. ஆமென். புரியுதா? ராகேல் விட்டது எது? மணவாளனாகி யாக்கோபை விட்டுட்டா. எது மேல ஆசை வச்சு? தூதாயும் கனி, விலையேற பெற்ற பிரசித்தி பெற்ற கனின் மேல ஆசை வச்சு ஆண்டவராகிய மணவாளனை விட்டு விட்டாள். அதனாலதான் நம்ம பரலோகத்துல போய் சேர முடியல. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதாங்க. உலகத்துல வருகிற ஆசீர்வாதங்களுக்காக தேவனை விட்டு விட்டவர்கள் எத்தனையோ பேர். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனை விட்டு விடுகிறவர்கள் எத்தனையோ பேர். ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் உனக்கு வேலை, ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றத பயந்து ஆண்டவரை விட்டுட்டு ஆபீஸ்களுக்கு, ஸ்தோத்திரம், கம்பெனிகளுக்கு போகிற எத்தனையோ பேர் இன்றைக்கு மணவாளனாகி இயேசுவை விற்று கொண்டிருக்கிறார்கள். மணவாளனாகி இயேசுவை விற்று கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். மணவாளன் தான் வேணும், எனக்கு சபை தான் வேணும்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்லை. இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இன்றைக்கும் பேரை மாத்தாமையே, ஸ்தோத்திரம், சொல்லுங்க அல்லேலூயா, கெசட்லாம் பேரையே மாத்தாம நானும் கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மணவாளன் என்று அறிக்கையிட முடியாத எத்தனையோ பேர் நம்ம சபையிலே உண்டு. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த உடனே என்ன பண்ணோம்? பேரை மாத்துறீங்கல்ல, மாத்தின உடனே போய் கெசட்ல மாத்தணுமே, நான் கிறிஸ்தவன் போல்டா சொல்ல முடியுமா உங்களால? இல்லங்க. ஸ்தோத்திரம். எங்க ஊர்ல ஒரு விவோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இருந்தாங்க. அவங்க பிராமின். ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளெல்லாம் சபைக்கு போறத பார்த்துனே இருக்கிறது. அது அங்கதான் விவோ ஆபீஸ். சபைக்கு போறத பார்த்து கொண்டே இருந்து, ஸ்தோத்திரம், சபைக்கு போறத பார்த்து கொண்டே இருந்து என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு நாள் நம்ம அம்மா போகுது. ஸ்தோத்திரம். ஸ்தெல்லாமானே வச்சுப்போமே. ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணன். ஸ்தோத்திரம். சுசீலா அவருடைய மகன். ஸ்தோத்திரம். பேர் தெரியல. அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கணும். விவோ வந்து போகுது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆதி திராவிடர்னு போட்டு எடுத்தும்போது நம்ம சொல்லிச்சு, நீ சர்ச்சைக்கு போறியா இல்லையா? இல்லைங்க. ஸ்தோத்திரம். தலையில தண்ணி ஊத்திக்கின்னு உங்க சர்ச்சை எதிர்க்க போய் சத்தியம் பண்ணிட்டு வா தரேன். ஆமென். நல்ல தண்ணி ஊத்திக்கா, உங்க சர்ச்சை பக்கத்துல தானே இருக்குது, அங்க போய் எனக்கு சர்ச்சைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு வா, உனக்கு எஸ்சின்னு தரேன், இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்தவாதி திராவிடன் தான் தருவேன். பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? ஆனா பண்றதுக்கு இருக்குது ஆளுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம், எஸ்சி இருந்தா தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? ஸ்தோத்திரம். இப்ப கிறிஸ்தவாதி திராவிடருக்கும் கவர்மெண்ட் வேலை தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உண்டு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதில் நான் கிறிஸ்தவன் என்பதை சொல்லுவதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். மணவாளனை அவமானப்படுத்த வேண்டாம். இயேசு ராஜாவை அசிங்கப்படுத்த வேண்டாம். இமீடியட்டா உங்க கெசட்ல மாத்துங்க. 300 ரூபாய் தான் அவன் நான் மாத்தி தரேன். ஸ்தோத்திரம். போல்டா சொல்லுங்க, உங்க பேரு கிறிஸ்டியன் பேரை வைங்க, கிறிஸ்தவ ஆதி திராவிடன்னு சர்டிபிகேட் வாங்குங்க, வேலை நான் வாங்கி தரேன், ஸ்காலர்ஷிப் நான் வாங்கி தரேன். என் பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். என் பொண்ணு ஸ்காலர்ஷிப் தான் படிச்சா, என் பையன் இல்லை, அவன் பிரைவேட்ல படிக்கிறதுனால ஸ்காலர்ஷிப் கிடையாது காலேஜ்ல. ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. படிக்கிறாங்க. ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. வேலை கிடைக்காமையா இருக்குது, வேலை செய்யாமலே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தின் தூதாயும் கனிகளுக்காக எத்தனை பேர் மணவாளனாகிய இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி நீங்க இருந்தா உங்க ஓட்டம் பரலோகத்துல போய் முடியாது, வழி இல்லையே. இனி மனம் திரும்பணும். எந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வரட்டும், இயேசுதயா என் ரட்சகர், இயேசுதயா என் தெய்வம், இயேசுதான் என் மணவாளன், எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆமே. இந்த மணவாளன் இயேசுதான். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளனை சந்திக்கும்படிதான் இன்றைக்கு சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக்கி கடந்து போய் கொண்டிருக்கிற சபையே,
இந்த மனவாளனை எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்காம ஆண்டவர் தான். நான் எங்க வேணா சொல்லுவேன், எங்க வேணா சொல்லிக்கிறேன் போல்ட்டான். ஏசுதான் ஆண்டவர், ஏசுதான் ஸ்தோத்திரம், தெய்வம், மற்ற எதுவும் தெய்வமே கிடையாதுன்னு அடிச்சு எங்க வேணா சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் கிடையாது, அது முந்தின வருஷம் உத்திரமேரூர் பக்கத்துல ஸ்தோத்திரம் கலசப்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு. ஸ்தோத்திரம். அங்க ஓபன் ஏர் மீட்டிங், காஸ்பல் மீட்டிங். ஸ்தோத்திரம். காஸ்பல் ட்ரக் இருக்குது. ஸ்தோத்திரம். அதுல இருந்து காஸ்பல் மீட்டிங் போடுவாங்க. அந்த ட்ரக் நிறுத்தி காஸ்பல் சொல்லப்படுகிற இடம் ஒரு கோயிலாண்ட. ஸ்தோத்திரம். ஒரு கோயில் கோபுரமா இருக்குது, அதுக்கு பக்கத்துல தான் அந்த வண்டி நிறுத்திட்டு காஸ்பல் சொல்லி நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். கலை நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சது. காஸ்பல் டைம்ல அங்கேயில மைக் கொடுத்தாங்க. போய் மைக்கை பூச்சி இயேசுவே ஆண்டவர்னு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்த எதுவுமே தெய்வமே இல்லைன்னு அந்த பாஸ் மைக் கொடுத்தார கூப்பிட்டாரு. அவரு கடகடன்னு ஆடிக்குது. ஸ்தோத்திரம். பின்னாடி திரும்பி பார்த்தா அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்ல இல்ல அவருக்கு. ஆமீன். என்ன நடக்குமோ தெரியல, ஒன்னும் நடக்காது எனக்கு தெரியும். அவர் அன்றி ஒரு அணுவும் ஆசையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்க அத்தனை பேரும், ஆமா ஸ்தோத்திரம், எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அத்தனை பேர் ஆற்றுக்கால் கொடுக்கும் போது வந்து எல்லாரும் இயேசு வேணும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தார்கள். என கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனம் இப்படி நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். எங்க போனாலும் எதற்காகவும் என் ஆண்டவரை நான் விட்டு கொடுத்ததே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆமேன். இன்னும் அவர் பெருகணும். யோவான் சானுடைய ஊழியம் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமா இருந்தது. காரணம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை தான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னான். ஸ்ரீகள்ல பிறந்தவர்களை யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி ஒருவரும் எழுமினதில்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரையே உயர்த்தி ஆண்டவரையே மகிமைப்படுத்தி வாழ்ந்ததுனாலதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, லேயாலை போல ஸ்தோத்திரம். தூதாயும் கனி எனக்கு வேணாம், ஏத்துக்கோ, எனக்கு யார கொடு? மனவாளனை மட்டும் கொடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஓட்டம் போய் எங்க முடிஞ்சது? ஸ்தோத்திரம். எப்ராத்தாவுல, கானான்ல, பெத்லகேம்ல போய் முடிஞ்சது. இந்த தூதாயும் கனி எனக்கு நான் உனக்கு கொடுத்துறேன். ஸ்தோத்திரம். மனவாளனை உனக்கு கொடுத்துறேன், தூதாயும் கனிய ஸ்தோத்திரம் எனக்கு கொடு என்று சொல்லி ஸ்தோத்திரம். உலகத்தின் பொருள் மேல, உலகத்தின் அந்த பழத்தின் மேல, பிரசேஷான ஒரு காரியத்தின் மேல மனம் வைத்த ராகேல் எப்ராத்தா வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும் போது அவள் அந்த எப்ராத்தாவை இழந்து விட்டாள். நீங்க கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தய பொருளை அடைவான் என்று அறிந்து கொள்ளுங்கள். இங்க வந்திருக்கிற யார் அந்த ஒருவர்? ஸ்தோத்திரம். யார் அந்த ஒருவர்? ஆமா, சல்லாமா நான் தான்றாங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, நம்பிக்கைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். யார் அந்த ஒருவர்? சொல்ல மாட்டீங்களா? மத்தவங்க எல்லாம் நான் தானே. ஸ்தோத்திரம். பந்தய பொருளை பெறப்போகிற யார் அந்த ஒருவர்? எல்லாம் ஓடினாலும் பெறப்போகிறது ஒருத்தர் தான். யார் அந்த ஒருவர்? ஸ்தோத்திரம். கன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள விக்கிரகாரனை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? பொறாமை வளர்ந்து கொண்டிருக்கிறதா? மனவாளனை விட்டு கொடுக்கிற, மனவாளனை அசிங்கப்படுத்துகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை செக் பண்ணவங்களாக எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை ஓடும்படி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் எழும்பி, ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தின் நிலைமை என்ன? என்னுடைய ஓட்டத்தின் நிலைமை என்ன? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் இப்ப சாதாரணமா ஓடிக்கொண்டிருக்கவில்லை, பரலோக பிரயாணத்தில் இருக்கிறோம், பரலோக பிரயாணத்தில் இருக்கிறோம், பரலோக பிரயாணத்தில் இருக்கிறோம். சபையே, இதை நீ மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. இனி எங்களுக்கு என் தகப்பன் வீட்டிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று தொடங்கின ராகேலும் லேயாலும் போய் முடிவிலே சேர்ந்தது லேயால் மட்டுமே, ராகேல் இல்ல. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு வேணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கண்ணை மூடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் அவளால் ஓடி முடிக்கவில்லை என்று சொன்னார். தகப்பன் வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியது, உலகத்துல விட்டுட்டு வர வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு ராகேலை பின்தொடர்ந்தது. சபையே, இன்றைக்கு எத்தனை பேர் உலகத்துல விட்டுட்டு வர வேண்டிய காரியங்களை உங்களோடு கூட பின்தொடரும்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வலைகள் நிரம்பத்தக்க மீன்
ஆண்டவனை பார்த்து அழைத்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறாங்க. அப்படி விட்டுட்டு வந்தாங்க. அவன் தான் ரொம்ப பிரைம் ஸ்தோத்திரம் சீடனாக இந்த உலகத்துல ஜொலிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். விட்டுட்டு வரணும், விட வேண்டியதெல்லாம் விடணும். ஸ்தோத்திரம். உலகத்துல விட வேண்டிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய சபைக்கு, ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தால் உங்களுடைய ஓட்டம் சரியானபடி பரம கானான்ல போய் முடியும். சபையே, உங்களோடு கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை தொடருமானால் ராகேலை போல வழியில மறித்து அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, கொஞ்ச தூரத்துல பரலோகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட உலகத்தில் கிடைக்கிற காரியம் முக்கியம் என்று சொல்லி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ரஞ்சகம் பண்ணுகிற விக்கிரக ஆராதனை எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்தால் எல்லாவற்றையும் நீக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம் சொல்லுங்களேன். உன்னை விட யாரும் எனக்கு இல்லப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இந்த பொறாமை, பொறுத்து கொள்ளாமை, இந்த வார்த்தை கேட்கிற இந்த நாளிலே, இந்த வேளையிலே என்னை விட்டு நீங்கி போவதாக விரும்புறவங்க கையை தட்டி என்னை விட்டு பொறாமையின் ஆவி, காய்மகாரத்தின் ஆவி வெளியேறட்டும். கையை தட்டுங்க நல்லா. எத்தனை பேருக்கு ஆசை? ஜீசஸ், எந்த சூழ்நிலையிலும் என் மனவளனாக இயேசுவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலோ பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ள இடங்களில் நீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் நீத்திடுவீரே, நன்மையும் கிருபையும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சப்பா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. விட்டா யாரும் இல்லை இசையா, உம்மை விட யாரும் இல்லை இசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை. உண்மையா பாருங்க, உண்மையா பாருங்க. உங்களோட கத்தை இடைபடுவாராக. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலோ நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலோ நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. சொல்லுங்கம்மா. என் கோலை துளிர்க்க செய்யும், அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு. எஸ் நீபாலாபா நீகானாபா ஷருரிபாலாபா எஸ் நீபாபாபா. இங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு,
முடித்தார் என்று சொல்லி ஆரம்பிக்கும்போதே சொன்ன அவர் முடிப்பது காரணம் என்ன தெரியுமா? அவர் ஓட்டத்தை ஓடி முடித்தார். பாவியாய் ஓட்டத்தை ஆரம்பித்தவர் ஓடி முடித்தார் என்று சொன்னார். அது காரணம் என்ன? ஸ்தோத்திரம். 37:8 ரோமர் 8:37 ஸ்தோத்திரம். அதில் வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமோ, ஜீவனோ, தேவ தூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, உயர்வோ, தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தட்டி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல எந்த காரியமும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை ஆண்டவரை விட்டு எந்த சக்தியும் பிரிக்க முடியாது? சொல்லுங்கள், ஆளது கருத்தை உயர்த்தி. ஆண்டவரை விட்டு எந்த சக்தி என்னை பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருந்த சவுல் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வருகிற அந்நாளிலே அதை அவர் கொடுப்பார். சபையே பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், சபையே பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், சபையே பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஓடுங்கள். ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள், என்ன விக்கிரக ஆராதனை உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது? தேவனை வேதனைப்படுத்துகிற விக்கிரக ஆராதனை என்ன? தேவனை கோபப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற பொறாமை இந்த வாழ்க்கையில செயல்படுகிறதா? தேவனுக்காக அனாவசியமா உலக பொருட்களுக்காய் தேவனை கனவீனப்படுத்தி தேவனை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா? அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? செக் பண்ணி பார்த்து ஓடுவோம் என்று சொன்னான். நம்முடைய ஓட்டம் லேயாலை போல் சரியானபடி போய் கானானில சேரும். செக் பண்ணாம நிர்விசாரமாய் இப்ப வாழ்கிற மாதிரியே வாழ்ந்தான். எப்பராத்தா வருக கொஞ்ச தூரத்துக்குள்ளாய் நம்முடைய ஓட்டம் முடியும்படி கர்த்தர் காரியங்களை செய்வார். அதனால நாம் எப்படி ஓட போகிறோம் என்ற சிந்தையோடு கூட என்னோடு சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பண்டைய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று சொல்லி தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட கொரிந்து சபைக்கு அறிவுரை வழங்கின அப்போஸ்தலனாகிய பவுல் பாவியாக, துரோகியாக, தேவனுக்கு அந்நியனாக, ஸ்தோத்திரம் விரோதியாய் இருந்தவன் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கென நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உத்தரவாதம் எடுக்கிறார். ஆண்டவர் எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை அந்நாளிலே கொடுப்பார் என்று சொன்னாரப்பா. இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் அந்த நிச்சயத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு இப்ப இயேசுராஜா வருவார்னா எனக்கான நீதியின் கிரீடம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்குமா? நிச்சயம் இருக்கிறதா? ஸ்தோத்திர சபையே கொஞ்சம் யோசித்து ஆண்டவரே அந்த நிச்சயத்தை என் கரங்கள்ல கொடுங்கப்பா, எங்களுக்குள்ள அந்த நிச்சயத்தை கொடுங்கப்பா, எங்களுக்குள்ள நிச்சயத்தை கொடுங்கப்பா. நாங்க கைவிடப்பட்ட நிலைமையில ராகேலை போல இருக்கக்கூடாது, கொஞ்சத்துல கைவிடப்பட்டவர்களாய் போயிடக்கூடாது, அஞ்சி புத்தி இல்லாத கன்னிகைகள் போல. ஆண்டவரே இவ்வளவு தூரம் ஓடிட்டு, ஆண்டவரே விசுவாசத்துல இவ்வளவு தூரம் ஓடி அன்னிட்டு, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம். 2 பேதுரு 3 அழகாய் சொல்லுது, இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. ஸ்தோத்திர சங்கீதம் 2லயும் வாசிக்கிறோமே, அன்று அந்த கோபத்துக்கு நாங்கள் நீங்களாவதற்கு ராஜா அன்று எங்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனைகளை எங்களை விட்டு அகற்றுங்கப்பா, எங்களை விட்டு அகற்றுங்கப்பா, எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. பொருளாசை எங்களுக்கு வேண்டாம். உண்மைதான் எங்க போனாலும் நாங்க கனப்படுத்தணும். உண்மை கோபப்படுத்தும்படி உலகத்தின் காரியம் மேல நாங்கள் ஆசை வைக்க கூடாது. ஆண்டவரே ரெண்டகம் பண்ணுகிற வேலை எங்களுக்கு வேண்டாம்பா. நாங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு அந்த பொறாமை அன்றை பொறுத்து கொள்ளாம இருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலை எங்க மனவளனாகி இயேசுவை நாங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட கிருபையின் அபிஷேகத்தை கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர்
வைப்பீராக, வைப்பீராக. லேயாளுக்குள்ள கிரியை செய்த அபிஷேகம் ஆண்டவரே கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகள் மேல இப்போது இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஓட்டத்தை சரியானபடி ஓடி பரம கானானிலே முடிக்க ஆண்டவர் இன்னிலிருந்து கரம் பிடிங்கப்பா, நீங்க கரம் பிடிங்கப்பா, எங்களுடைய கரத்தை நீங்க பிடிங்கப்பா, நீங்க கரத்தை பிடிச்சு நடத்துங்கப்பா, நீங்க கரத்தை பிடிச்சு நடத்துங்கப்பா, நீங்க கரத்தை பிடிச்சு நடத்துங்கப்பா. நாங்க வழியில் ஆண்டவரே பரலோகத்தை இழந்து போவதற்கு சபைக்கு வரலப்பா, உண்மை ஆண்டரை நேரங்களை ஒதுக்கி ஆராதிக்கலப்பா. எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டரை யாரெல்லாமே நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இப்போது ஒரு பரலோக கிருபை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோம். விலகாத கிருபை, மாறாத கிருபை, நித்திய கிருபை, உங்களை கைவிடாத கிருபை உங்களை மூடட்டும், 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 மூடட்டும். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கரம் பிடித்தவர்களை கைவிடாதபடி கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்று புலம்பல் 3:31 சொல்லுதப்பா. அந்த வசனம் எங்க வாழ்க்கையில பலிக்கணும். நாங்கள் ஒரு நாளும் எங்களை பின்தொடர்கிற விக்கிரகங்கள் என்ன, எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற பொறாமையின் காரியங்கள் என்ன, எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்கள், கனவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை சிந்தித்து சரிபடுத்தி கொண்டு வாழ சரியானபடி இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் நான் கடமை செய்தேன். இதனால் வரும் சகல துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க